தெசலோனிக்கேயர் 3:16 சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. அப்ப எங்கோ ஏதோ ஒரு பகுதியில சமாதானம் பாதிக்கப்படுது. நீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில தானே இருக்கிறீங்க. உங்களுடைய தேவையை நினைச்சா சமாதானம் பாதிக்கப்படுது. இந்த பக்கம் கடன் பாரத்தை நினைச்சா சமாதானம் பாதிக்கப்படுது. சரீரத்தை நினைச்சா ஒரு பலவீனம் சமாதானம் பாதிக்கப்படுது. அந்த ஆண்டவர் சமாதானத்தின் தேவன் சகல காரியத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை அருள்வாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய ஆத்மாவில் நல்ல ஒரு தேவ சமாதானம், சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம், பலன், அதை குறித்த சமாதானம், வீட்டுக்குள்ள நல்ல மனைவி, பிள்ளைகள், கணவர், வீட்டுக்குள்ள ஒரு குட்டி மோட்சமா இருக்குது சமாதானம். வேலையில ஆண்டவர் நல்ல வேலை தந்திருக்கிறாரு, சமாதானமா வேலை செய்யற. பிசினஸ் ஒரு பிரச்சனை இல்லாம ஆண்டவர் நடத்து. இப்படி நம்ம சுத்தி இருக்கிற, நம்ம சந்திக்கிற, நாம பங்கு பெறுகிற எல்லா நிகழ்வுகளிலேயும் சமாதானம். அதனால்தான் சகல காரியத்துல நான் சமாதானம் அருளுவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார்ல. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். எந்த பகுதியில சமாதானம் பாதிக்கப்பட்டிருக்குது இன்றைக்கு யோசிச்சு பாருங்க. வீட்டுக்குள்ளதாங்க, வேலையில தாங்க, இந்த பிசினஸ்ல தாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுல கர்த்தர் சமாதானத்தை பாதிக்கிற சூழ்நிலையை மாற்றி உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து நீங்கள் சகல காரியத்துல சமாதானமா இருக்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். எப்படி அவரால் கொடுக்க முடியும்? அவர் சமாதானத்தின் தேவன். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண சிலுவையில தன்னை மறிக்க தன்னை அர்ப்பணித்து கொண்டார். நம்முடைய வியாதி, பலவீனம், கடன், வறுமை, வேதனை, நிந்தை எல்லாத்தையும் சிலுவையில சுமந்து என் பிள்ளைகள் நிம்மதியா சமாதானமா இருக்கணும்னு சொல்லி தன்னையே பலியாய் கொடுத்தவர். அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தின் மூலம் சமாதானத்தை உண்டாக்கினார். அது உங்களுக்காகத்தான். உங்க மேல அவருக்கு எவ்வளவு அன்பு, பாசம் பார்த்தீங்களா? என் மகன், என் மகள் எல்லா விதத்திலும் சமாதானமா இருக்கணும், எங்கேயுமே சமாதானம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு. இன்னைக்கு உங்களுக்கு எந்த பகுதியில சமாதான பாதிப்போ அதை நினைத்து ஜெபிக்கணும். எங்க வீட்டுக்குள்ளதான், எங்க வேலையில தான், பிசினஸ்ல தான், ஊழியத்துல தான், இந்த உடம்புல உள்ள வியாதினால தான், எதுவா இருந்தாலும் சரி, இதயத்துல கை வைங்க. எந்த பகுதியில சமாதானம் பாதிச்சிருக்குதோ, நீர் ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் எப்பொழுதும் எனக்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். சிலுவையில என் சமாதானத்திற்காகவே பலியாய் கொடுத்தீர். இன்றைக்கு இந்த காரியத்துல, என் சமாதானத்தை பாதிக்கிற இந்த காரியத்துல நீங்க தலையிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த சமாதான குறைவு மாறட்டும். பரிபூரண சமாதானம், சகல காரியத்துல சமாதானம் இன்றைக்கே என் வாழ்க்கையில உண்டாகணும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.